ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து லஞ்ச் மெனு வந்து ஃபுல் லஞ்ச் மெனு வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபுல் லஞ்ச் மெனு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்னேட் பண்ணி வைக்கிற மாதிரி விஷயமெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அது ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு வந்து கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு அதை மேக்னேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து தொடையோடு வந்து இருக்கும் இல்லையா சிக்கனு, அந்த பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பீஸ் பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு கிரில் சிக்கன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக போட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் அவ்வளோ பெருசாக தராது. அது மேக்னேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுட்ரு, 1.5 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய், ஆயில் எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இந்த சிக்கனை போட்டு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. இதில் லெமன் ஜூஸ்லேயோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த வாட்ரு வந்து போதும் இதுக்கு. அதனால் அதை மட்டுமே வந்து நல்லா உள்ளே எல்லாம் விட்டு நல்லா மேக்னேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கிரில் பண்ணும்போது வந்து மசாலாலாம் வந்து உள்ளே வந்து ஆட் ஆகும். கிரில் பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே வந்து கிரில் பண்ணுறதுக்கு வந்து மேக்னேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து அதை மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். அது ஊடுறதுக்குள்ளே வந்து மற்ற ஐட்டம்லாம் வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பன்னீர், கடாய் பன்னீர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பன்னீரை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பன்னீரையும் வந்து மேக்னேட் பண்ணி வைக்கணும் 1/2 மணி நேரம். ஸோ அதுக்கும் வந்து நான் நல்லா பன்னீரை வந்து க்யூபாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பன்னீர் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணதுக்கப்புறம் அது மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு 2 டீஸ்பூனு, அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பும் போட்டு நான் வந்து பன்னீரையும் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது ரெண்டும் வந்து 1/2 மணி நேரம் ஊறணும். அது ஊறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புலாவ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால வந்து புலாவ் ரெடி பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 4 பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இலை, அந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்களே அந்த பிரியாணி இலை, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து நல்லா ஆனியன் வந்து நல்லா நெய்ஸாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஆனியனையும் வந்து அதில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் காரத்துக்கு வந்து நான் வந்து இதில் பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் காரத்துக்கு கிடையாது. அதனால் வந்து நான் வந்து 4 பச்சை மிளகாவும் அதில் வந்து அறுத்து நடுவில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து க்ரீன் பீஸ் தான் போட போகிறேன் இந்த புலாவுக்கு. அதனால் வந்து க்ரீன் பீஸும் வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அது வெங்காயம் வணங்குறதுக்குள்ளார
ஜீரா ரைஸ்லாம் வந்து நான் புலாவ் செய்கிறேன். அதனால ஜீரா ரைஸ் வந்து ரொம்ப நாள் ஊறக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஜீரா ரைஸை வந்து தண்ணியில் போட்டு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து 3 டம்ளர் வந்து செய்ய போகிறேன். 3 டம்ளர் நான் அரிசி போட்டுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். வெங்காயம் வந்து லைட்டாக வணங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து புதினாவும் வந்து அதை நான் கட் பண்ணி வந்து போட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் வந்து நான் வேறு எந்த மசாலும் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. கடைசியாக வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணியும் போட்டுட்டு தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருந்ததான் பார்த்து உப்பும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே ஜீரா ரைஸ் வந்து நான் வந்து நார்மல் ரைஸ் மாதிரி வந்து நல்லா கழுவ மாட்டேன். ஏன்னா அந்த ஜீரா ரைஸோட ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வெரைட்டி ரைஸோட இது வந்து இருக்காது ஃப்ளேவரு. ஸோ அதனால வந்து நான் ஒரு தடவை தான் கழுவுவேன். அரிசி நல்லா கழுவிட்டு நான் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதில் வந்து அரிசியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வரணும், அதாவது அந்த கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடி சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே தம்மில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வெந்துடும் ஜீரா ரைஸு. நான் இப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன், விசில்லாம் வந்து நான் விட மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கடாய் பன்னீர் பண்ணுறதுக்காக வந்து மசாலா பவுட்ரு வந்து ஒன்று அரைக்கணும். அதுக்கு வந்து பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 6 கிராம்பு, 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பொடியாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அவனை வந்து ஏற்கனவே நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கிரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிரில்லுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து பட்டர் பேப்பர் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து கிரில் வைப்பேன். அப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த பட்டர் பேப்பரை மட்டும் எடுத்துட்டோன்னா கீழே எதுவும் சிந்தாது, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் எப்போவுமே வந்து இப்படி தான் வைப்பேன். அது வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து அவன் வந்து செட் பண்ணிக்கிறேன் டைமு. ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடாய் பன்னீர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுக்கிட்டேன். நெய் விட்டுட்டு நெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த நெய்லேயே வந்து நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீரை வந்து நான் அதில் போட்டுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து பண்ணிக்கிட்டேன்.
பன்னீரை ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து 2 பட்டை 4 கிராம்பு 1 ஏலக்காய், அப்புறம் வந்து பிரியாணி இலையை வந்து 2ஆக கிழிச்சு ஒரு பிரியாணி இலை, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, இதெல்லாம் வந்து போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து இது பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக வந்து வெட்டி வச்சுருந்தேன் பொடியாக. அந்த ஆனியனே வந்து அதை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். ஆனியன் வந்து நார்மலாக வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். ஆனியன் வந்து நல்லா வதங்கறதுக்குள்ள தக்காளியும் கட் பண்ணி சின்ன தக்காளி வந்து பொடி பொடியாக 2 தக்காளி கட் பண்ணி அதையும் வந்து நான் அதிலேயே வந்து போட்டுக்கிட்டேன். ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும். அது வதங்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கிரில்லும் வந்து எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி வைப்பேன். அதனால நான் அதை எடுத்து நான் திருப்பி வச்சுக்கிட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவு தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் வந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மீதி இருந்ததுன்னா அப்புறமா இன்னொன்று கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மசாலாலாம் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, கடாய் பன்னீர் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அதனால வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுட்டு அதில் வந்து 1/4 கிளாஸ் வந்து பால் விட்டு நல்லா வந்து ஒரு கொதி விட்டுக்கிட்டேன். இப்போ மூடி வச்சு நல்லா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பன்னீர் நான் ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா கடாயில், அதை வந்து அது போட்டு இன்னொரு கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த மசாலா ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து திரும்ப வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாத்திரமும் வந்து அப்பப்போ வந்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குக் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப டிஃபனுக்கு நான் வந்து திரும்ப செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
இப்போ கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து அதில் வந்து கடைசியாக வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கஸ்தூரி மெத்தி, இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நான் வந்து இறக்கிட்டேன். கிரில் சிக்கனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரில் சிக்கனும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த லஞ்ச் மெனு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.